இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். டொனால்ட் டிரம்பின் மலேசிய வருகை சாத்தியமாகலாம். வரும் அக்டோபர் மாதம் கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கும் ஆசியான் அமெரிக்கா உச்சநிலை மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வருகை புரிவதற்கான சாத்தியம் அதிக அளவில் உள்ளது என்று அமெரிக்கா வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கோடி காட்டியுள்ளார். கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் நேற்று நடைபெற்ற 58வது ஆசியான் வெளியுறவு அமைச்சர்களுக்கான மாநாட்டில் கலந்து கொண்ட மார்க்கோ ரூபியோ அமெரிக்க அதிபரின் மலேசிய வருகை பெரிய அளவில் சாத்தியமாகலாம் என்று குறிப்பிட்டார். ஆசியான் அமெரிக்கா உச்சநிலை மாநாடு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். மலேசிய பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அதிகாரத்துவ அழைப்பை ஏற்று டொனால்ட் ட்ரம்ப் வருகை புரியக்கூடும் என்று மார்க்கோ ரூபியோ நம்பிக்கை தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கை சிறைக்கு பதிலாக வீட்டுக்காவலில் உடனடியாக வைக்க வேண்டும் என்று அம்னோ கேட்டுக்கொண்டுள்ளது. இறைவன் அருளில் நஜீப்பை வீட்டுக்காவலில் வைப்பதற்கான ஒரு அரசாணை உத்தரவு உள்ளது என்பது பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து அம்னோவின் முன்னாள் தலைவர் நஜீப் உடனடியாக வீட்டுக்காவலில் வைப்பதற்கான நடவடிக்கைகளை சட்டத்துறை அலுவலகம் மேற்கொள்ள வேண்டும் என்று அம்னோ பொதுச் செயலாளர் டாக்டர் அஷ்ரஃப் வஷ்டி டுசுக்கி இன்று கேட்டுக்கொண்டார். நஜீப் தமது எஞ்சிய சிறைவாசத்தை வீட்டுக்காவலில் கழிக்க முன்னாள் மாமன்னர் கூடுதலாக ஒரு அரசாணை உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்பதை சட்டத்துறை அலுவலகம் நேற்று முன்தினம் கூட்டரசு நீதிமன்ற விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளது. தமக்கான வீட்டு சிறையை அமல்படுத்த கோரி நஜீப் செய்து கொண்டுள்ள ஒரு விண்ணப்பத்தை கீழ் நீதிமன்றம் அனுமதித்த நிலையில் அதனை எதிர்த்து சட்டத்துறை அலுவலகம் கூட்டரசு நீதிமன்றத்தில் செய்து கொண்ட மேல்முறையீடு மீதான விசாரணை கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. அந்த விசாரணையின் போது நஜீப்பை வீட்டுக்காவலில் வைப்பதற்கான கூடுதல் அரசாணை உத்தரவு இருப்பதை சட்டத்துறை அலுவலகத்தை சேர்ந்த முதிர்நிலை வழக்கறிஞர் சம்சுல் போல்ஹாசான் ஒப்புக்கொண்டுள்ளார். சட்டத்துறை அலுவலகத்தின் முதிர்நிலை வழக்கறிஞரின் இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு நஜீப் வீட்டுக்காவலில் வைக்கப்பட வேண்டும் என்ற ஓர் உத்தரவு செல்லத்தக்கதாகும். எனவே அதனை உடனடியாக அமல்படுத்துமாறு அம்னோ கேட்டுக்கொண்டுள்ளதாக டாக்டர் அஷ்ரஃப் வஷ்டி டுசுக்கி தெரிவித்துள்ளார். தோட்டம் மற்றும் மூலத்தொழில்துறை அமைச்சர் ஜொஹாரி கானி அமைச்சரின்றி காலியாக இருக்கும் இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சின் பொறுப்புகளை கவனித்துக் கொள்வார் என்று இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜொஹாரி கானியின் இந்த கூடுதல் பணி உடனடியாக அமலுக்கு வருகிறது என்று அரசாங்க தலைமை செயலாளர் சம்சுல் அஸ்ரி அபுபக்கர் தெரிவித்தார். 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இவ்விவகாரம் முடிவு செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். PKR கட்சியின் முன்னாள் உதவி தலைவரும் சத்யவங்சா நாடாளுமன்ற உறுப்பினருமான நிக் நஸ்மி நிக் அஹ்மத் தாம் வகித்து வந்த இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் பதவியில் இருந்து திடீரென்று விலகுவதாக அறிவித்ததை தொடர்ந்து அந்த அமைச்சுக்கு அமைச்சர் பதவி இன்னும் நிரப்பப்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் அந்த அமைச்சின் பொறுப்புகளை ஜொஹாரி கானி கவனித்துக் கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தும் இடங்களை தனியார் மயப்படுத்துவதற்கு ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கம் மேற்கொண்டுள்ள உத்தேச திட்டத்திற்கு மூடா கட்சி பலத்த எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கார் நிறுத்தும் இடங்களை நிர்வகிக்க முடியவில்லை என்றால் அது ஸ்லாங்கூர் மாநில அரசின் கீழ் உள்ள ஊராட்சி மன்றங்களின் பலவீனமாகும் என்று மூடா கட்சி குறிப்பிட்டுள்ளது. வாகன நிறுத்தும் இடங்கள் தனியார் மயமாக்கப்பட்டால் அது 3ஆம் தரப்பினர் கொள்ளை லாபம் ஈட்டவே வழிவகுக்குமே தவிர இதனால் சாமானிய மக்கள் பெரும் அவதிக்குள்ளாக நேரிடலாம் என்று அது எச்சரித்துள்ளது. வாகன நிறுத்தும் இடங்கள் காலகாலமாக ஊராட்சி மன்றங்கள் வாயிலாக நிர்வகிக்கப்பட்டு வரும் வேளையில் அவற்றை கூட முறையாக நிர்வகிக்க இயலவில்லை என்றால் இது ஸ்லாங்கூர் அரசின் பலவீனத்தை காட்டுகிறது என்று மூடா சாடியுள்ளது. கடமையில் இருந்த பாதுகாவலர் ஒருவரின் கழுத்தில் பாராங்கை வைத்து மிரட்டியதாக நம்பப்படும் ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பஹாங் ராவுப் ஹுத்தான் சிம்பான் திராஸ் என்ற இடத்தில் கொம்பார்ட்மெண்ட் 214 கட்டடத்தில் பாதுகாவலராக பணியாற்றிய 29 வயது நபர் பாராங் முனையில் அச்சுறுத்தப்பட்டதாக கிடைக்கப்பெற்ற போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த சந்தேக நபர் கடந்த புதன்கிழமை கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக ரவுப் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஷாரில் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார்.
இந்தோனேசியா பாலி தீவில் கடந்த வாரம் பயணிகள் ஃபேரி கவிழ்ந்த சம்பவத்தில் நீரில் மூழ்கி மாண்டவர்களில் ஒரு மலேசியரும் அடங்குவர் என்று இந்தோனேசியா உறுதிப்படுத்தியது. 58 வயதான ஃபவுசி அவாங் என்ற மலேசியர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்ததை இந்தோனேசியா போலீஸ் துறை உறுதிப்படுத்தியது. தற்போது அந்த நபரை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாக இந்தோனேசியாவின் அந்தாரா செய்தி நிறுவனம் கூறுகிறது. ரசாயனம் ஏற்றி வந்த லாரி ஒன்று மற்றொரு லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் சாலையில் பெரிய அளவில் ரசாயன கசிவு ஏற்பட்டது. இந்த சம்பவம் நேற்று இரவு 7 மணி அளவில் ஸ்லாங்கூர் சபாபர்னாம் சாலையில் நிகழ்ந்தது. யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்ற போதிலும் சாலையில் கசிந்த ரசாயனத்தை அகற்றும் பணியை தீயணைப்பு மீட்பு படையினர் முழுவீச்சில் தொடங்கினர் என்று ஸ்லாங்கூர் மாநில உதவி இயக்குநர் அஹ்மத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். விபத்துக்குள்ளான லாரிகளில் ஒன்று நிட்ரிக் ஆசிட் ரசாயனத்தை ஏற்றி வந்ததாக அவர் குறிப்பிட்டார். இவ்விபத்தில் 40 தோம்பு நிட்ரிக் ஆசிட்டும் 24 தோம்பு கால்சியம் ஹைப்போக்ளோரைட்டும் லாரியிலிருந்து கசிந்தது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. சாலையை தூய்மைப்படுத்தும் பணி இன்று காலை 2:42 மணியளவில் நிறைவு பெற்றதாக அஹ்மத் முக்லிஸ் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.